வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போறது ஒரு பிரீமியம் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஏவி ரிவ்யூஸ் தான் எடுத்திருக்கிறோம். என்ன பிராண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆர்கம். ஸோ இங்க நெறைய பேர் வந்து ஹோம் தியேட்டர் பத்தி நெறைய நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல வந்துட்டு ஒரு ஒரு சில பிராண்ட் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சில பிராண்ட்ல லோ வேரியன்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, மீடியம் வேரியன்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, பிரீமியம் கேட்டகரி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. பட் பர்ட்டிகுலரா இந்த ஆர்காம் பிராண்ட் இவங்க பிராண்டே பிரீமியம் பிராண்டுன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதில யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அந்த டேக் எல்லாமே ஒரு பிரீமியம் கேட்டகரியில இருக்கிற மாரி தான் டிசைன் பண்ணி உங்களுக்கு அதில குடுத்துருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் அகைன் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு மூவி நீங்க பார்க்குறீங்க, ஒரு சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா, இது எல்லாமே அந்தந்த மியூசிக் டைரக்டர் அவங்களோட ஸ்டுடியோல மேக் பண்ணி உங்களுக்கு குடுப்பாங்க. அவங்க ஸ்டுடியோல மேக் பண்ணி குடுக்கும்போது நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்கும். பட் அது நீங்க எந்த மாரி சிஸ்டம்ல கேட்குறீங்க பொறுத்து தான் அது நல்லாகா இல்லையான்னு நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சில மூவி நீங்க பார்த்துட்டீங்கன்னா, மூவிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப வொர்ஸ்ட்டா எடுத்திருப்பாங்க. பட் அந்த ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பிரீமியம் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஏவியர வச்சு நீங்க கேட்டா மட்டும் தான் இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில இந்த பிராண்ட் ஒரு பிரீமியம் கேட்டகரியில இருக்கக்கூடிய பிராண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஈச் அண்ட் எவரி ஸ்பீக்கர்ஸோட அந்த டீட்டெயில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ எக்ஸாம்பிள் சரவுண்டா இருக்கட்டும், ஃப்ரண்ட் ஸ்டேஜா இருக்கட்டும், சென்டர்ஸா இருக்கட்டும், சப்வூஃபர்ஸோட லெவலா இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பரா இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. எதனால இப்படி குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா, இதில யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேக், அதாவது டிஜிட்டல் டூ அனலாக் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேக் சிஸ்டம் பார்த்துட்டீங்கன்னா, எல்லா பிராண்ட்லயுமே குடுத்துருக்காங்க. பட் பர்ட்டிகுலரா இந்த மாரி பிராண்ட்ல பிரீமியமா இருக்கிற பிராண்ட்ல மட்டும் தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாரி உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. நீங்க நார்மலா யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு சப்வூஃபர் எதனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி பிராண்ட்ல நீங்க ப்ரீ அவுட் எடுத்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கும், அதே சப்வூஃபர்ஸ வேற பிராண்ட்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்குமே நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய அந்த ப்ரீ அவுட் செக்ஷன் ரொம்ப பெட்டரா இருக்கிற மாரி குடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அந்த வகையில எனக்கு ஒரு பெட்டரான ப்ராடக்ட் வேணும், நல்ல பிரீமியமான குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி பிராண்ட நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம என்ன மாடல் எடுத்திருக்கோம், என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். DJ Mansuya. ஸோ நம்ம டோட்டலா 2 ஏவி ரிசீவர் எடுத்திருக்கிறோம். இந்த 2 ஏவி ரிசீவரோட பிராண்ட் பார்த்துட்டீங்கன்னா ஆர்கம். இந்த ஆர்கம் வந்து பேஸ்ட் ஆன் யூகே பிராண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் மேட் இன் வியட்நாம் உங்களுக்கு வரும். மேனுஃபேக்சரிங் பொறுத்தவரைக்கும் வியட்நாம்ல உங்களுக்கு பண்ணிருவாங்க. ப்ராடக்ட்டோட டிசைனிங் மத்த எல்லாமே வந்து யூஸ்டு பேஸ்ட் ஆன் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூகே ப்ராடக்ட் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதோட மாடல் நம்பர் டோட்டலா நம்ம 2 மாடல் எடுத்திருக்கோம். ஒரு ஏவி ரிசீவர் மாடல் நம்பர் ஏவிஆர் 390. இன்னொரு ஏவி ரிசீவரோட மாடல் நம்பர் ஏவிஆர் 550. இந்த 2 ஏவி ரிசீவரும் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். வாட்டேஜ் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஏவி ரிசீவர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, எஃப்எம்ஜே சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் மெட்டல் ஜாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில இருக்கக்கூடிய அந்த கேபினட்ஸ் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்ல ஹை கிரேட் காம்பவுண்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஈஸியா ரஸ்டிங் ஆகாது, நிறைய துரு பிடிக்காது. ஸோ ஹீட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஈஸியா வெளியில வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில அனுப்பிச்சிரும். அதுக்காக தான் இந்த மாரி சிஸ்டம் உங்களுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது நம்ம வாட்டேஜ். யூசுவலா ஒரு சில ஏவிஆர்ல பார்த்துட்டீங்கன்னா, 2 சேனல் டிரைவ் மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. வாட்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாரி பிராண்ட்ல ஆல் சேனல் டிரைவனுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த 2 ஏவி ரிசீவர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, ஏவிஆர் 550 இதனுடைய வாட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 2 சேனலுக்கு 110 வாட்ஸ் குடுத்துருப்பாங்க. ஆல் சேனலுக்கு அதாவது இந்த ஏவி ரிசீவர் 7 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 7 சேனலுக்கு 90 வாட் சப்போர்ட் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ ஏவிஆர் 390. இந்த ஏவிஆர் 390யோட வாட்டேஜ்ன்னு பார்க்கும்போது, 2 சேனலுக்கு 90 வாட்ஸ் ரன் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. ஆல் சேனலுக்கு 60 வாட்ஸ் ரன் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. என்னங்க வாட்டேஜ் இவ்வளோ கம்மியா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 60 வாட்ஸ், 80 வாட்ஸ், 100 வாட்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு அதிகப்படியான அவுட்புட் உங்களுக்கு இதில குடுத்துருப்பாங்க. மத்த பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 150 வாட்ஸ் இருக்குதுன்னா, இந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய 60 வாட்ஸே தாராளமா அந்த அவுட்புட்ட உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில அனுப்பிச்சிரும். அதனால தான் இது பிரீமியம் பிராண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
இந்த ஏவி ரிசீவர் அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது 2 ஏவி ரிசீவரும் 7.2 சேனல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 11.2க்கு ப்ராசஸிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆன்போர்டு ஒரு பவர் ஆம்ப் இல்லாமல் 7 சேனல் சப்போர்ட் பண்ணலாம். 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பவர் ஆம்ப் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 11.2க்கு ப்ரீ அவுட் இருக்கிறதுனால 11 சேனல் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாகவே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது ஆடியோ ஃபீச்சர்ஸ், வீடியோ ஃபீச்சர்ஸ். ஆடியோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ், டிடிஎஸ்எக்ஸ், டால்பி ட்ரூ ஹெச்டி, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், டிடிஎஸ், ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ, மல்டி பிசிஎம், எல்பிசிஎம் இந்த ஃபார்மட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஃபார்மட் அப்படின்னு பார்க்கும்போது 4Kல பாஸ் த்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4Kல உங்களுக்கு ஹெச்டிஆர், டால்பி விஷன் ரெண்டுமே பாஸ் த்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐமாக்ஸ் என்ஹான்ஸ்டு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த 2 ஏவி ரிசீவர்ஸ்லையும். ஐமாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா வீடியோக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு ஆடியோ வந்தாலும் இதை நீங்கள் பாஸ் த்ரூ பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கிறதுனால இது மூலிமா உங்களுக்கு ப்ளேபேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இன்பில்டாக ஸ்பாட்டிஃபை கனெக்ட் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. மொபைலில் நீங்கள் ஸ்பாட்டிஃபை அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா அது மூலிமா அதை சிங்க் பண்ணி ஆடியோ கேட்குறதுக்கான குவாலிட்டி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராண்டை பற்றி நம்ம நிறையா சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே உங்களுக்கு போகலாம். அந்த அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோ ஃபீச்சர்ஸ், ஆடியோ குவாலிட்டி, ஒரு இமர்சிவான ஆடியோ, ஒரு ஹை கிரேட் குவாலிட்டியான ஆடியோ உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் லோ கிரேடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் பேக்கேஜை வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஒரு நல்ல கிரேடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அகைன் நீங்கள் வேறு ப்ராடக்ட் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் யோசிக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் மேக் பண்ணி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் மியூசிக்கு கேட்டாலும் சரி, மூவிஸ் கேட்டாலும் சரி, ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்பாங்க. இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிராண்டு இது நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மேக் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு HDMIல ஏஆர்சியும் இருக்கிறதுனால நீங்கள் டிவி எதனா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏஆர்சி மூலிமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது தவிர பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் கொடுத்துருப்பாங்க, கோசல் கொடுத்துருப்பாங்க, அனலாக் இன்புட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரிஜினல் ரிமோட்டு நம்மள்ட்ட கரண்ட்டாக அவைலபிளாகவும் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் யூரோப்லேருந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி நாங்கள் சேலுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஆர்கம், அந்த ஆந்தம் எல்லாமே நம்ம சேல் பண்ணி முடிச்சிட்டோம். கரண்ட் அவைலபிளாக இது நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏவியா ஆர்கம் 550யோட ப்ரைஸிங் பார்த்துட்டிங்கன்னா 1,50,000க்கும், ஏவிஆர் 390யோட ப்ரைஸிங் 1,30,000ங்க நாங்கள் சேல் பண்ணுறோம். என்னங்க இவ்வளோ ப்ரைஸிங் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பிராண்ட் நியூ ப்ராடக்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மினிமம் பார்த்துட்டிங்கன்னா 3 lakhsக்கு அபோவ் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிரேடில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நீங்கள் யூஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த ஹை கிரேடுக்காக போகிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு இதனுடைய ஆடியோ குவாலிட்டி பெட்டராகவே இருக்கும். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோடைய கேலிப்ரேஷன் ப்ராசஸ். ஆர்கம்மை பொறுத்த வரைக்கும் இவங்க டிராக் லைவ் ரூம் கரெக்ஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிராக் லைவ் கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி எடுக்கணும். இதில் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்பீக்கர்ஸும் கேலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டிராக் லைவ் கேலிப்ரேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன சஜஷன், நான் அக்கோஸ்டிக் ரூமில் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்பர் அக்கோஸ்டிக் ரூமாக இருந்ததுன்னா டிராக் லைவ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பெட்டராகவே இருக்கும். அதுக்கு தனியாக மைக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். ஒரு நான் அக்கோஸ்டிக் ரூமில் நீங்கள் டிராக் லைவ் யூஸ் பண்ணும்போது ஃபில்ட்ரேஷன் தப்பாக உங்களுக்கு எடுத்துக்கும். ரூமோட நாய்ஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால கேலிப்ரேஷன் உங்களுக்கு அது பண்ண விடாது. அதேமாதிரி நீங்கள் கேலிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 100% பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் டிராக் லைவ் கேலிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அக்கோஸ்டிக் ரூமில் யூஸ் பண்ணுங்கள். இதில் இன்பில்டாக உங்களுக்கு அந்த டிராக் லைவ் கேலிப்ரேஷன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த 2 ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன், டீட்டெயில் இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதோட ப்ரைஸிங் ரேஞ்சஸும் டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் டெமோ பார்த்து எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட் கொரியர் மூலிமா ப்ராடக்ட் நம்ம சென்ட் பண்ண முடியும். ப்ராடக்ட் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெமோரும் பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் இல்லை, நீங்கள் வேறு ஒரு சில ப்ராடக்ட் பார்க்குறீங்கனாலும் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணலாம். நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்டு, பிராண்ட் நியூ ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்டு ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மின் கண்டிஷனில் மட்டும் தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். இது தவிர பார்த்துட்டிங்கன்னா ஹோம் தியேட்டர் அக்சசரிஸ், ஸ்பீக்கர்ஸ் கேபிள், பனானா பின், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள் இது எல்லாமே பிராண்டில் சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், ரூம் அக்வாஸ்டிக் இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. எங்களுடைய லொக்கேஷன் சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில் போய்ட்டு ராக் ஆடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து கூட விசிட் பண்ணலாம். ஒன்ஸ் வரதுக்கு முன்னாடி கால் பேக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது தவிர பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒரு சில படம் தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பேக் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை வேணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.